ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இன்ட்ரோ மூலிமா சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இப்படி தான் இருக்கும் என்று ஜோதிட தாள்களானது குறிப்பிடப்பட்ட ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதாவது ஒவ்வொரு மாதம் ஆரம்பிக்கும் போது அந்த மாதம் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளை நாம் தெரிஞ்சுக்கணும். நல்லது என்ன கெட்டது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாவே அந்த மாதம் நமக்கு பலவிதமான ப்ராப்ளங்கள்லேருந்து தப்பிக்கலாம். நம்ம வாழ்க்கை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி போகும், எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நவக்கிரகங்கள் மூலிமா தான் தீர்மானிக்கப்படுது. நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. அதனால தான் ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜோதிடத்தாள்கள் என்ற இந்த ராசி பலனானது குறிப்பிடப்படுது. ஸோ குறிப்பிடப்படுறத ஒவ்வொரு மாதமும் அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு மாத ராசி பலனையும் நான் ஷேர் பண்ணுவேன். அந்த வகையில் இப்போ வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாத ராசி பலனை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இது வரைக்கும் மேச ராசியிலேருந்து மிதுனம் வரையும் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் மிதுனத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கடக ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கடகராசிக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போது, என்ன மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் விளக்கமாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் கடகராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆகஸ்ட் மாதம் ஆங்கில மாதத்தில் 8ஆவதாக வரக்கூடிய மாதம். 8ஆவது மாதம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 8ஆவது மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். பொதுவாக கடந்த பல மாதங்களாகவே, அதாவது இந்த 2024 இதுவரைக்கும் கடந்து வந்த பல மாதங்களாகவே தொடர்ச்சியாக பலவிதமான நெருக்கடிகளை எதிர்கொண்டு வந்தவங்க தான் நீங்கள். இப்படி பிரச்சனைகளை எதிர்கொண்டு வந்த கடகராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய மாதமாக கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. முக்கியமாக இதில் ஒரு விஷயம் என்னன்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சியானது நிலவ போகுது. குடும்பத்தில் ஒரு விதமான குதூகலம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும் போது அந்த குதூகலத்தோடு நீங்கள் புது புது விஷயங்கள் செய்யலாம். உங்களுக்கு குடும்பம் அதுக்கு சப்போர்ட் பண்ணும். கடகராசிக்காரங்க உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் கிரகங்களுடைய பயிற்சி வைத்து தான் இதெல்லாம் சொல்லப்படுது. மேலும் 4 முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சி நடக்க போகுது. அதனால் இந்த கிரக பயிற்சி அதிர்ஷ்டமாக இருக்குமா, சாதகமாக இருக்குமா, இல்லை பாதகமாக இருக்குமா, இல்லை உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழில் எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி தொழிலில் நடந்துக்கணும், அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நிதி மற்றும் குடும்ப வாழ்க்கை என்ன மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் 1 by 1 ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தொடர்ந்து வீடியோ பார்த்து உங்கள் ராசிக்கு என்னென்ன விஷயம்லாம் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொது பலன்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல என்ன பலன்கள் பொதுவாக கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கடந்த சில மாதங்களாகவே என்னடா வாழ்க்கை, ஏண்டா பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்படி தான் உங்களுக்கு சில மாதங்களாகவே பிரச்சனை போயிட்டே இருந்திருக்கும். தொடர்ச்சியாக பலவிதமான நெருக்கடிகளை எதிர்கொண்டு வந்த உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி பிறந்ததுக்கு பின்னாடி விதி மாறப்போகுது. விதி மாறுறதுனால நீங்கள் ரொம்ப நாளாக பார்க்காம இருந்த ஒரு நிம்மதியை இப்போ பார்க்க போகிறீங்க. நிம்மதி பெருமூச்சு விட்டு அப்பாடா இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு நன்மை உண்டாக போகுது. முக்கியமாக குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டைகள்ங்க. குடும்பத்தில் நிறைய சண்டைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த சண்டைகள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சியானது பிறக்க போகுது. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு சுபகாரிய தடலாக இருந்ததுன்னா அது நீங்கும். உங்களுடைய சுபகாரிய முயற்சிகள் அத்தனைக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் பலன் கிடைக்கும். ஆகஸ்ட் மாதம் சுபகாரியங்களுக்கு பலன் கிடைக்கிற மாதிரி கிரகங்களானது அமைஞ்சிருக்கு.
அதே போல் கடன் பிரச்சனை, குடும்பத்தினருக்கு உடல்நல பாதிப்பு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட உங்களுக்கு குறையும். பொருளாதார ரீதியாக இருந்து வந்த எல்லா தடைகளும் நீங்கி வருமானமும் சேமிப்பும் உங்களுக்கு இந்த டைம் அதிகரிக்கும். திருமணம் ஆகாமல் தடைகள் ஏற்பட்டு வந்த கடகராசிக்காரங்க பலருக்கும் ஆகஸ்ட் மாதம் திருமண நிச்சயம் கைகூட வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் அஷ்டம சனி நடக்கிறதுனால முக்கிய முடிவுகள் அஷ்டம சனி பயிற்சி முடிவு வரை எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஸோ இது தொழில் வேலைக்காக சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் முடிவுகள் தாராளமாக எடுக்கலாம். திடீரென பணவரமும் அதிர்ஷ்டமும் இருக்குது. பொருளாதார ரீதியாக உங்கள் சேமிப்பையோ இல்லை நகை வாங்கக்கூடிய சூழலையோ ஏற்படுத்திக்குங்க. அதே போல் நிலம் மற்றும் ஏற்கனவே செய்திருந்த முதலீடுகளிலிருந்து இந்த ஆகஸ்ட் மாதம் பணவரவு ஏற்படும். ஸோ ஆகஸ்ட் மாதம் உங்கள் ராசிக்கு நிம்மதி உண்டாகக்கூடிய மாதம் என்று சொல்லலாம். அதே போல் உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு குடும்பம், திருமண வாழ்க்கை இந்த மாதிரி தான் அமையும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. குடும்பம், திருமண வாழ்க்கை என்ன மாதிரி அமையும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் மாதம் கிரகங்களுடைய சஞ்சாரம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த வாக்குவாதங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், மனக்கசப்புகள் உள்ளிட்டவை போக உதவும். அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த குடும்பத்துடைய வருமானமும் பொருளாதாரமும் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது, அலங்கரிக்கிறது, இதுக்கெல்லாம் செலவு செய்யலாம். சகோதரர்களோடு இருந்து வந்த மனக்கசப்புகள் மெயினாக நீங்கும். அஷ்டம சனியால் மட்டும் இல்லற வாழ்வில், திருமண வாழ்க்கையில் பலவிதமான நெருக்கடிகளை எதிர்கொண்டு வரும். அப்படி இருந்தாலும் கடகராசிக்காரங்க உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் சுக்கிரன் மற்றும் புதன் சஞ்சாரம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை குறித்து இணக்கத்தை அதிகரிக்க செய்யும். அதனால் குடும்ப ரீதியாக கணவன் மனைவியினர் பயப்படவே வேண்டாம். குடும்பத்தோடு ஆன்மீக சுற்றுலா பயணம் செல்லுங்க. அது செல்வதற்கு வாய்ப்பு அமையும் போதே சென்று பார்த்துருங்க. அப்புறம் உங்கள் ராசிக்கு காதல் கைகூடும். காதலை வீட்டில் தெரியப்படுத்தணும், காதல் திருமணத்தில் முடியணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய ட்ரை சக்ஸஸ் ஆகும். ஸோ உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இந்த மாதிரி பாசிட்டிவாக செல்லும். அதே போல் நீங்கள் வேலை, தொழில், வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. வேலையில் எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். அல்லது புதிய வேலை தேடுபவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 3வது வாரம் வரை சாதகமான காலம் நிலவறதுனால வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையில் வேலை செய்பவர்களுக்கு இது பொற்காலம். அதனால் அந்த ரியல் எஸ்டேட்டை நல்லா கப்புன்னு பிடிச்சிக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல மாதமாக இருந்தாலும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சாதாரணமாக இருக்கும். புதிய முதலீடுகளை தவிர்க்கிறது நல்லது. வணிகத்தை விரிவாக்க செய்வது அல்லது வேறு இடத்திற்கு மாற்றுவது உள்ளிட்டவற்றை இப்போ நீங்கள் செய்ய வேண்டாம். அது பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதனால் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் அத்தனை பேருமே எதையும் நீங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் செய்ய வேண்டாம். அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு, சீருடை பணி சார்ந்த வேலைகளில் இருப்பவர்களுக்கு அற்புதமான டைமாக இருக்குது. அதனால் வேலையில் இருக்கிறவங்க நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க. வியாபாரம் செய்கிறவங்க கொஞ்சம் பொறுமையோடு இருங்க. ஸோ இதுதான் வேலை, தொழில், வியாபார ரீதியாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆகஸ்ட் மாதம் கடகராசிக்காரங்களுக்கு பாசிட்டிவாக என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இப்போ எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆகஸ்ட் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி உங்கள் ராசிக்காரங்க எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் மாதம் கடகராசிக்கு பெரும்பாலான விஷயங்கள் சாதகமாக இருக்குது. முதலீடுகள் செய்வதை குறிப்பாக வியாபாரிகள் அகலக்கால் வைக்க தவிர்க்க வேண்டும். பங்கு சந்தையில் முன் அனுபவம் இல்லாமல் பெரிய தொகை முதலீடு செய்தால் நஷ்டம் ஏற்படும். குடும்பத்தில் தனிப்பட்ட விதத்தில் வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி மாறுவதற்கு மற்றவர்கள் நீங்கள் தலையிடாமல் நீங்களே அதை முயற்சி பண்ணணும். பொறாமையை ஏற்படுத்தாமல் நீங்களே உங்களோட முயற்சியை செய்யணும். உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்பதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா கண் திருஷ்டி பாதிப்பு ஏற்படும் என்பதனால தான் சொல்கிறேன். அப்புறம் உடல் ஆரோக்கியம் பொறுத்தவரை கழுத்து வலி, தோள்பட்ட வலி உள்ளிட்ட எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம். அதனால் ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிடுவது, உடற்பயிற்சி செய்கிறது அவசியம். ஸோ இப்படி உடல் ரீதியாக கவனமாக இருக்கணும். கண் திருஷ்டி ஏற்படாமல் கவனமாக இருக்கணும். ஸோ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் என்று உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ உங்கள்
ராசிக்கு இந்த ஆகஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இந்த வீடியோ இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களுக்கு கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலன் அடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணுங்கள். இதே போல் வேறொரு புதிய தகவலோடு மெயின் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.